ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப பெரிய அரசியல் ட்விஸ்ட்டுக்கான அடித்தளம் அப்படின்றது டெல்லியில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2 நாளாகவே பார்த்தோம் அப்படின்னா தாவேகா என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ண போகுது அப்படின்ற தகவலும், அதனால தான் என்டிஏ கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தொகுதி பங்கீடு அப்படின்றது முழுமையடையலை அப்படின்ற விஷயமும் வெளிவந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட அதிகபட்ச ஹைலைட்டா பார்த்தோம் அப்படின்னா, விஜய்க்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நெருக்கடி, அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கூட்டணிக்கு வர்ற மாதிரி வராம போன கட்சிகள் கடைசி நேரம் வரைக்கும் எப்படியாவது காங்கிரஸ் தங்க கூட கை கோர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதீத நம்பிக்கையில் இருந்த தாவேகா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா மிஸ் ஆனதுனால வேற வழியே கிடையாது. வரக்கூடிய தேர்தலில் நம்ம தனியா நின்னோம் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையுமே தவிர நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்ற கணக்கை கூட்டி கழிச்சு போட்டு பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, பவன் கல்யாணுடைய ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்தா என்ன அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ள தாவேகா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ என்னதான் நடக்குது தாவேகால, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற காரணத்தினால பாஜகவோட கை கோர்க்கிறதுக்கு ரெடியாகுதா தாவேகா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்ல கட்சி ஆரம்பிச்சிருந்துச்சு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் துவண்டு போக ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல கரூர் சம்பவம், இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் பட பிரச்சனை, இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அவருடைய லைஃப்ல கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இதை நம்ம பர்சனல் லைஃப் அதெல்லாம் தாண்டி எப்படியாவது காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸோட அலைன்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு தாவேகா. இதனால ஹைதராபாத் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனாவும் போய் முகாம்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, ராகுல் காந்தியும் கூட எங்களுக்கு 76 சீட்டுக்கு மேல தர்றீங்க அப்படின்னா, 70 சீட்டுக்கு மேல தர்றீங்க அப்படின்னா ஓகே கூட்டணி அலைன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இறங்கியும் வந்திருந்தாரு. பட் அதிரடி கேம் சேஞ்சரா உள்ள வந்த சோனியா காந்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு முக்கியம் கிடையாது, நமக்கு டெல்லி தான் முக்கியம். அதனால தமிழ்நாடுல கொடுக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா, 1-2 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குற வழியை பாருங்க, இந்த இந்தியா கூட்டணியை உடைச்சிட்டீங்க அப்படின்னா டெல்லியில நம்மளால காலூனவே முடியாது அப்படின்றத மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவோட கை கோர்க்க போன ராகுல் காந்தி கையை பிடிச்சி இழுத்து திமுக கையில வச்சு திணிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால ராகுல் காந்தி ரொம்ப பெரிய அளவுல சந்தோஷம்லாம் இல்லை அப்படின்னாலும் சரி ஓகே, அம்மா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான், நம்ம தேசிய அரசியல்ல தானே பாக்குறோம், தமிழ்நாட்டில் விட்டா என்ன, புதுச்சேரி இருக்கு இல்லையா, புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஆறுதல் படுத்தி இருந்தாங்க. இது காங்கிரஸ்க்கு ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் தாவேகாக்கு தலை சுத்தக்கூடிய விஷயமா மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கு இருந்த கடைசி ஒரு ஹோப்புமே சுக்குநூறா உடஞ்சிருந்துச்சு. ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா பாருங்க, அவங்க வர போறாங்க, இவங்க வர போறாங்க, எங்க கூட்டணியில யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் தொடர்ந்து இன்டர்வியூலையும் பொது மேடைகளையும் பேசி ரொம்ப பெரிய ஹைப் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தோம் அப்படின்னா யாரோட கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாமையே இருந்தாங்க. ஓபிஎஸும் அதிருப்தியில இருந்ததுனால அவங்கெல்லாம் தாவேகா பக்கம் வர போறாங்க, அவங்கெல்லாம் தாவேகாவை வலுப்படுத்த போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே எதிரிகள் கூடாரமான திமுகலையும் அதிமுகவிலையும் தான் இப்ப ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, பவன் கல்யாண் ஒரு பர்சனல் அட்வைஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எங்க அண்ணனான சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, அவரும் உங்களை மாதிரி கட்சி தொடங்கினாரு, தனியா தான் நிக்க போற மாற்றம் அப்படின்லாம் சொன்னாரு. மக்கள் அலாலையா கூடினாங்க, ஆனா அது ஓட்டா விழுந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நான் என்னுடைய ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா,
நான் தொடங்கினப்பையும் அதே விஷயம்தான் நடந்துச்சு. பட் அரசியலை நம்ம தக்க வச்சுக்கணும், அரசியலை நம்ம தொடர்ந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, என்டிஏ கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா திமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சிடக்கூடாது, திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்றதுதான். ஸோ இந்த நேரத்தில் நீங்க வந்துட்டு என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்றத தந்தீங்கன்னா டெஃபினட்டா துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது நீங்க கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. நான் எப்படி ஜனசேனா கட்சியை இப்போ ஸ்டேபிள் ஆக்கியிருக்கணும், அந்த மாதிரி நீங்களும் உங்க கட்சியை ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆக்குங்க, அதுக்கப்புறமா நம்ம தனிச்சு நிற்கிறது அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஸோ இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணி துணை முதலமைச்சர் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால விஜய் ரொம்ப தீவிரமா அதில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. பட் தாவேகா சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா எங்க கட்சியினுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, விஜயை வந்துட்டு யாரு முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் தொடர்ந்து கூட்டணி அப்படின்றத மேல 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அதிமுக பெருசா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 40லேருந்து 50 தொகுதிகள் வரைக்கும் தர்றோம் அப்படின்ற ஆஃபர், அதை தாண்டி விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பவன் கல்யாண் ஃபார்முலாவை விஜய் கையில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும்புள்ளிகள். ஸோ இதனால நம்ம எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரமா அமைய போகுது அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் பரபரக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை மட்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுடைய தோல்வியை தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விஜயனுடைய இந்த ஆலோசனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவோட கூட்டணி அப்படின்றது போறது தாவேகாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுமா உதவாதா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.